ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஹல்வா தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ஹல்வா. பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து தோலை நல்லா சீவிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியமான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மற்ற பொருளை பார்ப்போம். பார்த்திங்கன்னா அதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு எந்த கப்பால் நான் 1 கப்பு பீட்ரூட் எடுத்தனோ அந்த கப்பால் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு. ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு பீட்ரூட்டுக்கு 3/4 கப்பு சர்க்கரை. ஏன்னா பீட்ரூட்டே ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 கப்பு கூட எடுத்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். தண்ணி பாருங்கள், தண்ணி 1 கப்பு பீட்ரூட்டுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்ததாக இந்த அல்வாவுக்கு நட்ஸுங்க பார்த்திங்கன்னா நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா 3த்தையும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 முந்திரி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு 15 பிஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பாதாம் எடுத்திருக்கேன் நான். அந்த 20 பாதாமையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நட்ஸ் தான் இல்லைங்க, நீங்கள் வேர்க்கடலை கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூளுங்க. ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காவை நீங்கள் நல்லா நசுக்கி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட்டை நான் போட்டுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த 1.5 கப்பு தண்ணியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பாதி பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அது நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வடிகட்டியில் ஒரு ஜல்லடையில் இதை மாற்றி நம்ம ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற அந்த பீட்ரூட்டையும் நம்ம இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக வந்திருக்கு. இதையே நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இருக்கிற மீதி தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை நல்லா அந்த ஜூஸை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி எல்லா ஜூஸையும் நான் எடுத்துட்டேன். அந்த 1.5 கப்பு தண்ணியை நான் ஊற்றிட்டேன். மேல் கொண்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ வெறும் சக்கை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் ஜூஸ் வச்சு நம்ம இந்த ஹல்வாவை செய்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேணான்னா நீங்கள் ஸ்கின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். முகத்துக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி தேவையில்லைன்னா தூக்கி போட்டுவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் இந்த ஜூஸை நான் ஊற்றுறேன். அடியில் கொஞ்சம் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இதுக்கு எந்த ஃபுட் கலரும் நம்ம போட தேவையில்லை. இதுவே நல்லா கலராக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 1/2 கப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம செய்யும்போது சீக்கிரம் கெட்டியாகிடும் ஹல்வா.
டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன். தேவையான அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சர்க்கரை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1 கப்பு போட்டுக்கோங்க. நான் 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எந்த கட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து அல்வா வந்து ரெடி பண்ணி எதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ட்ரே இருந்தால் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு நெய்யை ஊற்றிருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெய்யை நல்லா நான் இந்த தட்டில் தேய்ச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த தட்டில் நம்ம தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது பீட்ரூட்டும் உடம்புக்கு ஹெல்த்தி, இந்த நட்ஸும் உடம்புக்கு ஹெல்த்தி. அதனால் எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம அந்த பீட்ரூட் அல்வாவில் போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நட்ஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தூவிக்கிறேன். பிளேட்டு ஃபுல்லாக அந்த ஓரங்கள்லாம் நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி மட்டும் போட்டுக்கிறேன். மீதி பாதி வந்து நம்ம ஹல்வாவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் பாதி நட்ஸை போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா அதுலேயும் பாதி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் தூவி விட்டுக்கோங்க. இது பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த வெள்ளை எள்ளை நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் அந்த நெய் தடவின பிளேட்டில் தூவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் ஸ்டவ்வை, கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இப்படி கிளறி விடுங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டோம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் அது நல்லா கொஞ்சம் திக்காகுங்க. அது வரைக்கும் கை விடாது கிளறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸுக்கு கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு டேபிள் சால்ட்டு போட்டோம்னா ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அது நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. கைவிடாது கொஞ்சம் நேரம் கிளறுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பீட்ரூட் ஜூஸு, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. ஒரு 1/2 hour ஆகுங்க இந்த ஹல்வா செய்யறதுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிரும். அதே மாதிரி நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளறும்போது அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிட்டு வருது நம்மளுக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க அல்வா ரெடி ஆகும். அது வரைக்கும் நம்ம கிட்டே இருந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் நான் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு 3 ஸ்பூன் போதும்னா நிறுத்திக்கோங்க. இல்லை மேல் கொண்டு ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம நெய்யை ஊற்றி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம நெய்யை ஊற்றுறோம். உங்களுக்கு தேவைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்யும்போது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு அந்த ஹல்வா ரெடி ஆகும். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாது. ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இதே மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
ஏலக்காய் தூள் நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஏலக்காய் தூள். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்தெல்லாம் நல்லா வழித்து விட்டு இதே மாதிரி நல்லா கிளறிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கிளறது தான் கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு ஆகும். மற்றபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 1/2 ஹவரில் இந்த ஹல்வாவை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பொறுமையாக இதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அல்வா நல்லா திரண்டு வரும். இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நெய்யும் இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறிக்கங்க. இப்போ பாருங்கள், முதல்ல ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு கிளறதுக்கு. இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கரண்டிலேருந்து ஸ்லோவாக தான் கீழே விழுது. நல்லா கிளறுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீதி பாதி வச்சுருந்த அந்த நட்ஸுங்களை கலந்து வச்சுருந்த நட்ஸை நம்ம போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தாவை நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஹல்வாங்க இது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹல்வா நல்லா ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளை எள்ளை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருப்பு எள் யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளை எள் போடுங்க. இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 28 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா உருண்டு திரண்டு கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாத நம்மளுக்கு திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிட்டு வருது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ஆனால் நம்ம பிளேட்டில் ஊற்றி நம்ம கட் பண்ணுறதுனால நல்லா இந்த மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வச்சு நல்லா கிளறிக்குங்க. நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக வரும். இல்லைன்னா கட் பண்ண வராது. பாருங்கள், நான் ஒரு 1/2 மணி நேரமாக இதே மாதிரி கிளறி நல்லா இவ்வளோ திக்னஸாக நம்மளுக்கு டேஸ்டியான முறையில் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சு இந்த பிளேட்டில் நட்ஸை தூவி வச்சுருந்தோம், அதில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஹல்வாவை அதில் ஊற்றி நம்ம நல்லா அந்த பிளேட்டில் டேப் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நல்லா தட்டிட்டு நான் ஒரு 1/2 ஹவர் வெளியில் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு சூடாக வேணும்னா நீங்கள் இப்போவுமே இது பண்ணிக்கலாம். நான் அதை ஆற வச்சு கட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நல்லா சூடு ஆறணுங்க. ஒரு 1/2 ஹவர் அது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு ஹல்வா. அழகாக நம்மளுக்கு நம்ம பிளேட் நம்ம மாற்றிக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு அந்த பிளேட்டில் அது மாற்றிக்கலாம், கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு அந்த அடியில் போட்டிருந்த நட்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் மாற்றிட்டேன். பீட்ரூட் ஹல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை டைமண்ட் ஷேப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லான
பீட்ரூட் ஹல்வா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போதே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஹல்வா வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து சாஃப்டாகவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நட்ஸை போட்டு நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த பீட்ரூட்டை வச்சு இந்த ஹல்வாவை ரெடி பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.